கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். கடந்த நாளெல்லாம் எங்களை பாதுகாத்தீர். இந்த வாரத்தினுடைய இந்த மாதத்தினுடைய 3வது உயிர்த்திருந்த கால வேளையில் உடைய திரு சமூகத்திலே நாங்கள் கூடி வர கர்த்தர்களை தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் மறுபடி தான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கொண்டு வரும். பாடுகிற பிள்ளைகள் மேலே, இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகள் மேலே, பிஎஸ் சிஸ்டத்தின் மேலே ஆண்டவரே உடைய கரம் இருப்பதாக. ஆண்டவரை பிரயாணப்பட்டு வருகிற பிள்ளைகளை சுகபத்திரமாய் கொண்டு வார். எல்லா தடைகளையும் மாற்றும். ஆவியானவர்கள் மத்தியில் பலத்த கிரியைகளை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சில பிள்ளைங்க எல்லாம் பாடுவோம். ஹல்லேலூயா.
பிறகு நம்ம அந்த 100 மணி நேர ஜெபத்தை குறித்து உங்களோடு கூட சில காரியங்களை பேசி ஜெபத்திற்கான என்ன செய்யணுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஆகவே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அன்போடு கூட வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தையை அவள் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மளை சுகபத்திரமாக இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. எத்தனையோ சம்பவங்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன நாடு தான் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் தேசத்தை வருகிற காலங்களில் எத்தனை பேர் சூழ்ந்து கொண்டாலும் அதை ஜெயிக்க முடியாது. அது நமக்கு வேதம் சொல்லுது இல்லை. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது நம்ம இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா நம்ம என்ன நினைக்கணும்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. ஹல்லேலூயா. நம்ம பைபிளில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு வார்த்தை கூட மாறாதபடி கர்த்தர் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. பெர்சியா, கடந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட பெர்சியா என்கிற ஒரு தேசம்தான் ஈரான் தேசம். அந்த ஈரான் தேசத்தில் தான் ஏரோது ராஜாவுடைய கல்லறையெல்லாம் இருக்குதான். என்ன, அதெல்லாம் சரித்திரங்கள், வேதத்தின் சரித்திரங்கள் எல்லாம் அடங்கிறதான ஒரு இடங்கள் தான் ஈராக்கு, ஈரான், பாபிலோன், பாலஸ்தீன், என்ன காசா, இஸ்ரேல். இந்த இடங்கள் எல்லாம் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. கர்த்தர் புறஜாதிகளாய் இருந்த நம்மளை அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்மளை மீட்டு அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் நம்மளை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஆண்டுடைய சமூகத்தில் செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரமே எடுத்து வச்சுட்டேன். ஆனாலும் இந்த வாரம் இனி இடையில எப்போமாவது கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். நேற்று தினத்தில் பாஸ்டருக்கு கொஞ்சம் பலவீனமாகி போனது. காலையில் தினத்தில் ஒரு 4 தடவை வாமிட்டிங் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் எனக்கு ஒரு பயமாயிருச்சு. ஆனாலும் கூட மாம்சம் ஒரு புறத்தில் சொல்லுது, ஒரு புறத்தில் ஆவியானவர் ஒரு பக்கத்தில் பேசுகிறாரு. என்னாலும் நான் ஆஸ்பத்திரியை கூட்டிகிட்டு போனோம். அவருக்கு இசிஜி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஏதோ சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு அதான் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் இந்த நாளில் அவருக்கு ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, விசேஷமாக ஐயாவுக்காக நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலே முதலாவது உங்கள் மத்தியில் சில வசனங்களை சொல்லி அதில் மூலமாக உங்கள் மத்தியிலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை இந்த கால வேளையில் சீக்கிரமாக எடுத்து ஒரு ஆள் படிங்க பார்ப்போம். எபேசியர் 5, 14, 15. 16வது வசனம்.
16வது வசனம். ஹல்லேலூயா. எபேசியரில் ஆண்டவர் சொல்கிறார், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14 வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். 16 வசனம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் என்கிட்ட ஒரே வார்த்தை சொல்கிறாரு, நம்ம தூங்குகிறவர்களாக இராதபடி விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தூங்கின நாட்கள் போதும். தூங்கி 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 தூங்குறது, படுக்கிறது, உக்காறது, போகிறது, வர்றது இருந்த நாட்கள் போதும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விழித்து எழும்பு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம விழித்து இருக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் சொல்கிறார், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5, 7, 8 வசனங்களில் வாசிங்க பாப்பா யாராவது. ஆமேன். ஆண்டவர் சொல்றார், தூங்குகிறவர்கள் எப்போ தூங்குவாங்க? ராத்திரியிலே தூங்குவார்கள். ஆனால் இன்னைக்கு தூங்குறவங்கெல்லாம் எப்போ தூங்குறாங்க? பகல்லே தூங்குகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நம்மக்கிட்ட நீங்கள் நீ தூங்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் இன்னையிலிருந்து நம்மளை விழிப்படைய செய்ய வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம தூங்குனது போதுங்க. நம்ம இவ்வளோ நாள் தூங்கிக்கிட்டு இருந்தது போதும். தூங்கி 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 நம்ம இந்திய தேசம் முழுசையும் பிசாசு வந்து நிறைஞ்சிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விழித்து எழும்பு, தூக்கத்தை விட்டு எழுந்திரு, தூக்கத்தை விட்டு எழுந்திரு, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கத்தை விட்டு எந்திரிக்கணும். எப்போ எந்திரிக்கணும்? இரவில், ராத்திரி எந்திரிக்கணும். ராத்திரி எந்திரித்து தேவனை தேடுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தேவனை தேடினதான இரவில் ராத்திரி தூங்கி ராத்திரியில் ஆண்டவர் அவங்க கட்டுகளையெல்லாம் அவிழ்த்திருக்கிறாருங்க. ஜெபம் பண்ணி அவங்க விழித்து ஜெபம் பண்ணினது நிமித்தம் நம்ம வேதத்தில் அநேகர், ஒரு சிலர்களை உங்கள் மத்தியில் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அவங்க தூங்காம தேவனை துதித்து பாடி கர்த்தரை துதித்ததுனால அவங்களுடைய கட்டுகளெல்லாம் விழுந்து போனது என்று வேதத்தில் படிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதில் ஒருத்தரை பற்றி நம்ம படிக்கிறோம். பேதுருவை குறித்து நம்ம படிக்கிறோம். பேதுரு என்னன்னா, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஹல்லேலூயா. அப்பொழுது எப்பொழுதுனா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு மரித்து உயிரோடு எழும்பி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்பொழுது பேதுரு இந்த இடத்துல அவரும் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினார். சபைகளில் இருக்கிறதான விசுவாசிகளை பிடித்து துன்பப்படுத்த தொடங்கின போது யோவானுடைய சகோதரனை யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஏரோது ராஜா என்ன செய்தார் தெரியுமா? யோவானுடைய சகோதரனாக இருக்கிற யாக்கோபை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ண உடனே அவனுடைய கண்ணு எங்கே போச்சுன்னா, பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் எத்தனம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் பேதுருவை பிடித்து அங்கே இருக்கிறதான சிறைச்சாலையில் போடுறாங்க. சிறைச்சாலையில் போட்டிருக்கும்போது அங்கே சபையார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அங்கே சபையார் எல்லாரும் கூடி எப்போ ஜெபம் பண்ணாங்க? ராத்திரியில் ஜெபம் பண்ணாங்க.
நம்ம ராத்திரி ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். நம்ம தூங்குகிறவர்களாய் இருக்கக்கூடாது. செல்போனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. கட்டுக்கதைகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிரச்சனையா, போராட்டமா, கஷ்டமா, கவலையா, உங்கள் வீட்டில் இருக்க எந்த பிரச்சனை மாற வேண்டும் என்றாலும் இரவில கர்த்தரை தேடி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இங்கே பேதுரு சிறைச்சாலையில் இருக்காரு, சங்கிலியினால கட்டப்பட்டு இருக்கிறாரு. சபையார் ஒரு கூட்ட மக்கள் சபையார் ஒரு வீட்டில் இருந்து அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஆண்டவரே, பேதுருவை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட ஜெபம் ரொம்ப முக்கியங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் எல்லாத்தையும் செய்யும். ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். பேதுரு சிறைச்சாலையிலே சங்கிலியிலே கட்டப்பட்டவனாய் அங்கு இருந்து கொண்டு நித்திரை செய்து கொண்டு இருந்தான். அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. அவன் என்ன செஞ்சு அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அயர்ந்த நித்திரைய கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் சபையார் கூடி அவனுக்காக ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை ஜெபிக்கிற காலமாய் இருக்கிறது. சபை தூங்குகிற காலம் அல்ல. சபையில ஜெபம் அதிகமாக தேவைப்படுகிறது. சபையில் இன்னைக்கு ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லை. எல்லாத்துக்கும் ஆள் வருவாங்க. ஏதோ இன்னைக்கு ஒரு பெண்கள் கூட்டம், இன்னைக்கு ஒரு டான்ஸ் இருக்கு, ஒரு கதை இருக்கு, ஒரு நாட்டியம் இருக்கு, ஒரு ஆட்டம் இருக்கு, ஒரு பாட்டம் இருக்கு, ஒரு நாடகம் இருக்கு, அதுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. ஆனால் ஒரு உபாச ஜெபம் ஆட்கள் இல்லை, ஒரு முழு இரவு ஜெபம் ஆட்கள் இல்லை, ஒரு தனி ஜெபம் ஆட்கள் இல்லை. இங்கே சபையார் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பேதுருவுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. உபத்திரவ காலம். ஏரோது கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தி அநேகரை பிடித்து கொலை செய்து கொண்டிருக்கிற காலம். பேதுரு இப்பொழுது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவனுடைய கைகள் சங்கிலியினால கட்டப்பட்டு இருக்கிறது. சபையார் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கலங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? நான் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிறைச்சாலை என்பது பிசாசு அநேகரை கட்டி இருக்கிறார். சங்கிலியினால் அநேகர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. பேதுரு கட்டப்பட்டு இந்த சங்கிலியினால் கட்டப்பட்டு நித்திரையாய் இருக்கும்போது சபையார் எல்லாரும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. எப்படி ஜெபித்தார்கள்? ஆண்டவரே, பேதுருவை விடுதலையாக்கி, என் ஊழியக்காரர் அவர் சிறைச்சாலையில் சங்கிலியினாலே கட்டப்பட்டு இருக்கிறார், அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக நான் நினைக்கிற பெண்கள் எல்லாரும் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பெண்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. ராத்திரி ஜெபம் பண்ணுறாங்க. எப்போ ஜெபம் பண்ணுறாங்க? ராத்திரி ஜெபம் பண்ணுறாங்க. இரவில ஜெபம் பண்ணுறாங்க. ராத்திரி நடு ராத்திரி அந்த 11 மணிலேருந்து 12 மணியா, 12:30 இருக்கலாம், 2 மணியாக இருக்கலாம், 3 மணியாக இருக்கலாம். அந்த நடு சாமத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த நேரத்தில் தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. தூதனை அனுப்பி அங்கு பேதுருடைய சங்கிலி கீழே விழுந்தது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு பெரிய கட்டா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமையா இருக்கட்டும், கர்த்தர் அந்த சங்கிலிகளை எல்லாம் உடைக்கும்படியாக ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சங்கிலிகளை உடைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இடத்துல தூதன் போய் பேதுருவை தட்டி அனுப்பி, வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை படிங்க. பேதுருவை என்ன செய்கிறாரு? இப்படி தட்டுறாரு, நீ எழுந்து வா. அவன் என்ன செய்யலாம்? தூதர் கரங்களை பிடித்து கூட்டிட்டு வந்து வெளியே கொண்டு வந்து அவன் கையை விட்டுட்டு தூதர் போயிட்டார். பேதுரு என்ன செஞ்சார் தெரியுமா? நெடுக வந்து அவங்க ஒரு வீட்டுக்கு வர்றார். அங்கே ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஜெபத்தை அங்கே நடந்துக்கிட்டு இருந்தவொடனே அந்த வீட்டு கதவை தட்டுறார். அந்த வீட்டு கதவை தட்டுறார். உள்ளே இருந்ததில் ஒரே ஒரு சகோதரி மட்டும், அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த நேரத்தில் ஊழியக்காரனுங்க கொண்டு வருவார் என்று சொல்லி அவள் ஒற்று கேட்டு கொண்டு இருந்தாள். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறவர்களாய் இருந்தாலும் நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் என் ஜெபத்தை கேட்டு பதிலை தருவார் என்கிற ஒரு விழிப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவள் என்ன செஞ்சான் தெரியுமா? ஓடி போய் அவள் சத்தத்தை கேட்டுட்டு உள்ளே ஓடி வாரான்.
ஓடி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா. எப்படி சொல்கிறா தெரியுமா? பேதுரு வந்திருக்காரு. பேதுரு, அங்கே உள்ளே இருக்கவங்கெல்லாம் நீ என்ன பிதட்டுற, நீ சும்மா சொல்கிற அப்படின்னு சொல்ல. இல்லை, வந்திருக்காரு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசம் வேணும். ஜெபிக்கும் போது விசுவாசம் வேணும். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்கணும். அல்லேலூயா. அவ ஜெபித்து கதவை திறந்து பார்த்தபோது பேதுரு அங்கே நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. இந்த நாட்களில் கூட உங்கள் வீட்டில் கூட சிலர் கட்டப்பட்டு இருக்கலாம், சிலர் சங்கிலியினால் கட்டப்பட்டு இருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே அது இருந்துக்கிட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டு இருக்கலாம். சின்ன சின்ன காரியத்துக்கு பெரிய பிரச்சனைகள், எப்பவும் சண்டை, போராட்டம், புருஷ மனைவிக்குள்ளே பிரிவினை, பிள்ளைகளுக்கு தகப்பனுக்குள்ளே பிரச்சனை. உலகத்தான் வீட்டில் இல்லாதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவங்க வீட்டில் நிம்மதியற்ற நிலைமை. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நீ நடு ராத்திரியில் நீ ஜெபம் பண்ணு, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கட்டை நான் அவிழ்ப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நடு ராத்திரியில் கர்த்தரை தேடி பாருங்கங்க. ஹல்லேலூயா. நடு ராத்திரி. ஏனென்றால் அந்த சமயத்தில் தான் மந்திரவாதி மந்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பான், திருடுறவன் திருடிக்கிட்டு இருப்பான், கொலை செய்கிறவன் கொலை செய்துக்கிட்டு இருப்பான். அவங்கெல்லாம் முழிச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளையெல்லாம் பிசாசு தூங்க போட்டுருதான். இல்லை, இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளை தூங்க போட்டுருதான். நைட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவன் முழிச்சிட்டான். மந்திரவாதி முழிச்சிட்டான், சோசியை பார்க்குறவன் முழிச்சிட்டான், குறி சொல்கிறவன் பார்க்குறவன் முழிச்சிட்டான், பலி செலுத்துறவன் முழிச்சிட்டான், திருடுறவன் முழிச்சிட்டான், கொலை செய்கிறவன் முழிச்சிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்காரு, நீங்கள் ராத்திரிலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தூங்குறீங்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நடு ராத்திரியில் ஜெபிக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி வைத்து நடு ராத்திரியில் ஆண்டவர்கிட்ட போராடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு மாதத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் என்ன தடை இருக்கோ, என்ன சங்கிலி கட்டுகள் இருக்கோ, அதையெல்லாம் அவிழ்த்து உன் வீட்டில் பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய வெளிச்சம் உன் வீட்டுக்குள்ளே வந்துடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அந்த பேதுருவுக்காக அந்த கூட்ட ஜனங்கள் ஒரு கூட்டமாய் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பேதுருவுடைய சங்கிலியை கட்டை அவிழ்த்து அதே தூதனை கொண்டு உன் வீட்டுக்குள்ளே தூதர்களை அனுப்பி உன் வீட்டிற்குள்ளே இருக்கிறதான எல்லா வாதைகளையும் வியாதியையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கொரோனா டைமில் எல்லாரும் கேட்டிங்களோ என்னமோ தெரியாது, கொரோனாவில் நம்ம லாக்டவுன் ஆயிடுச்சு, எல்லாரும் யாரும் எங்கேயுமே போக முடியலைல்ல. அந்த நேரத்தில் மோகன்சி அண்ணே நல்ல அந்த மோகன்சி லாசரஸருடைய ப்ரோக்ராம் தான் நமக்கு நேரப்போக்காக இருந்து அந்த இடத்துல தான் உட்காருவோம். எல்லோரும் என்ன செய்வோம், சாயங்காலம் எல்லோரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் எங்கேயும் போக முடியாது, எல்லோரும் டிவி போட்டு மோகன்சி அண்ணே என்ன பேசுகிறாரு அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் இல்லை. அப்போ ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணும்போது சொன்னார், இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் எல்லாரும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் இருக்க குடி வெறியின் ஆவி உங்கள் வீட்டை விட்டு போகும். உங்கள் வீட்டில் குடிக்கிறவங்க இருந்தானா அந்த குடிக்கிறவன் மேலே இருந்த ஆவி அவங்கள விட்டு போகும்னு சொன்னார். சிகரெட்டு ஊதுறவங்க இருந்தாங்கன்னா அவங்க மேலே இருக்கிற அசுத்தாவி போகும்னு சொன்னார். என்ன சொன்னார், உபச்சாரம் பண்ணுறவங்க யார் இருந்தாலும் அவங்க மேலே இருக்கிற ஆவி, அவங்க சண்டையின் ஆவி, பிரச்சனையின் ஆவி, போராட்டத்தின் ஆவி உன் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ளே எந்திரிச்சு போகிறத நீ பார்ப்பேன்னு சொன்னார். அன்னைக்கு எல்லாரும் அவர் ஜெபம் பண்ணார், அவரோடு சேர்ந்து எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. மறுநாள் அநேக சாட்சிகள் அந்த இடத்துல நம்ம கேட்டோம்ல, எல்லாம் கேட்டீங்கள, வீட்டுக்குள்ளே சச்சுருவமாக எல்லாம் எந்திரிச்சு போயிருக்குங்க. ஹல்லேலூயா. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களாம், கருப்பு உருவங்கள் வீட்டை விட்டு போச்சுன்னு சொல்லி அவர் சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நீங்கள் அப்படி வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் யாராவது குடிக்கிறவங்களா இருந்தால் அதெல்லாம் ஒரு ஆவிங்க, குடிக்கிற ஆவி, குடி அந்த எண்ணத்தை குடிக்கிற ஆவி, அந்த குடிக்கிற ஆவியை கர்த்தர் உங்கள் வீட்டை விட்டு விரட்டுவார். பானு போடுகிற ஆவியை உங்கள் வீட்டை விட்டு விரட்டுவார். சண்டையின் ஆவி, பிரச்சனையின் ஆவி, போராட்டத்தின் ஆவி, சமாதானம் இல்லாத ஆகி, இதெல்லாம் ஒரு பிசாசு கொடுக்கிற தந்திரமான யோசனை. அந்த சங்கிலி உங்கள் வீட்டை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. பேதுருவை ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு அந்த ஏரோது சங்கிலியினாலே கட்டி வைத்திருந்தான். சபையார் ஜெபித்த போது அவனுடைய சங்கிலி அவனை விட்டு அவிழ்ந்து விழுந்தது. ஹல்லேலூயா. இன்னையிலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? இன்னையிலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? உங்கள் வீட்டில் நைட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா?
11:30 மணிலேருந்து 12:30 மணி வரை நீங்கள் டெய்லி ஜோம் பண்ணுவீங்களா? நாங்கள் கடந்த நாட்களில் எங்கள் சகோதரிகிட்ட நான் பேசினேன். 11:30 மணிலேருந்து 12:30 மணி வரை நம்ம வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நைட்டு நம்ம ஜோம் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அப்படி நீங்கள் ஆண்கள் சபையார் எல்லாரும் நம்ம ஜெபிக்கும் போது அநேக தடைகளை கர்த்தர் நம்ம சபையை விட்டு மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் வரக்கூடாதபடி இருக்கிற தடை, வியாதியை கொண்டு வருகிற தடை, இடம் வாங்கக்கூடாதபடி இருக்கிற தடை, இந்த சங்கிலிகளை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்றால் சபையார் கூடி ஜெபித்தால் முடிய வேறு ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. ஒரு ஆளால் இது முடியாது. ஹல்லேலூயா. ஒரு ஆளால் இது முடியாது. எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த பிசாசினுடைய எண்ணங்களை உடைத்து அந்த மாநில கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை கர்த்தர் இந்த இடத்தை விட்டு விரட்டுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 என்ன சொல்றாருன்னா, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. முதலாவது பேதுருவை குறித்து படித்தோம். இப்பொழுது பவுலும் சீலாவை குறித்து பார்க்கிறோம். அவர்களும் ஊழியக்காரங்க தான். அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க? கட்டி சிறைச்சாலையில் போட்டாங்க. ராத்திரி நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? இரவு நேரத்தில் கர்த்தரை பாடி ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பாடி ஆராதிங்க. உங்களை பட்டப்பட்டு இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. வீட்டில் பவுலும் சீலாவும் இரவில் ராத்திரியில் கர்த்தரை துதித்து பாடின போது அங்கே என்ன செஞ்சு பூமி அசையத்தக்கதான என்ன செய்யுது? அந்த வசனத்தை படிங்க பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதில் ஒரு காரியத்தை நம்ம படிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பவுலும் சீலாவையும் கட்டப்பட்டு இருக்கிற நிலைமையில் அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை பாடி துதித்தார்கள். ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டுங்க. ராத்திரி நேரத்தில் கர்த்தரை தேடி துதித்து பாடி நீங்கள் ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதித்து பாடும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? பூமியின் அஸ்திபாரம் அசைந்து அங்கு இருக்கிறதான அவங்க கட்டுகள் மட்டும் அவிழ்ந்தது இல்லாதபடி அங்கு இருக்கிற கதவுகளெல்லாம் கர்த்தர் திறவுண்ட செய்தது. ஹல்லேலூயா. கதவெல்லாம் ஆண்டவர் திறந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். பவுலு சீலாவுடைய அந்த ராத்திரியில் அவர்கள் துதித்து பாடின போது அவர்கள் கட்டுகள் மட்டும் அவிழ்ந்து போகலைங்க, அங்கே ஒரு ரட்சிப்பையும் கர்த்தர் கட்டளையிட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்க காவல் வைக்கப்பட்டிருந்த அந்த காத்துக்கிட்டு இருந்த அவங்க குடும்பத்தார் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அந்த ராத்திரியில் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பவுலு சீலாவுடைய கட்டுகள் மட்டும் அவிழ்ந்து போகவில்லை, அங்கே ஒரு ரட்சிப்பையும் கர்த்தர் கட்டளையிட்டு கொடுத்து அவங்க குடும்பமாக அன்னைக்கு ராத்திரியே என்ன செஞ்சாங்க? ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அப்போ ஜெபம் பண்ணணும். உங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் இரவில் ஜெபித்து ஜெயம் பெற்று கொண்டவர்களை குறித்து தான் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. ராத்திரி 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 கர்த்தரை தேடு. ராத்திரி நேரத்தில் நீங்கள் அதிகமாக கர்த்தரை தேடும்போது கர்த்தர் உங்கள் வீடுகளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் கர்த்தரை தேடும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது ஒன்றுமே நம்ம வீட்டில் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் இருந்துச்சு, நம்ம வீட்டில் வேத வாசிப்பு இருந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தையை எப்பவும் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்க தெரியுமா? எல்லாரையும் பிசாசு கட்டி வச்சிருக்கான். எல்லார் வாழ்க்கையிலையும் ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, எப்போ பார்த்தாலும் தூக்கம்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு இருக்கிற நிலைமையில கூட அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தரை பவுலும் சீலாவும் பாடி துதித்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க கட்டுகளும் கலண்டு போயிட்டு சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு சில ஆசீர்வாதம் வரக்கூடாதபடி உங்கள் தடையாக இருக்கிற கதவுகளை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. இதுவரை உங்கள் குடும்பத்தில் தரித்திரமா, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்க முடியாதபடி இருக்குதா? உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளவோ நான் ஆண்டவரை தேடி பார்த்துட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எவ்வளோ என் கையில் எடுக்கிறேன், என் கையில் ஆசீர்வாதமே இல்லை, என் கையில் ஆசீர்வாதமே இல்லை, என் கையை பொத்தலான பையில் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், 1ஆம் தேதி அரிசி வாங்குறேன், 10ஆம் தேதி தீந்து போயிடுது, என் வீட்டில் ஒரு தரித்திரம் பண்ணி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இரவு கர்த்தரை துதித்து பாடும்போது கர்த்தர் உனக்கு வர வேண்டிய தடைப்பட்ட கதவுகளை கர்த்தர் இன்னைக்கு திறப்பார். ஹல்லேலூயா. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதான அந்த கதவுகளை எல்லாம் கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிங்க. ஹல்லேலூயா. பேதுரு, அந்த பேதுருவுக்காக அந்த சபையார் ஜெபித்த போது பேதுருடைய சங்கிலிகளை கர்த்தர் அவிழ்க்கும்படியாக தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. இங்கு பவுலும் சீலாவும் இரவிலே ராத்திரி கர்த்தரை துதித்த போது அவங்க கட்டுகள் மட்டும் அவிழ்ந்தது அல்லாமல் எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. அது மட்டுமல்ல, அங்கிருந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. காவல் காத்து கொண்டிருந்ததான அந்த மனிதன் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டாங்க. அன்று ராத்திரியிலே அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. ராத்திரி நீங்கள் ஜெபம் பண்ணும். சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள் எல்லாரையும் தான் நான் சொல்கிறேன், வாலிபர்களை நான் சொல்கிறேன். இது எல்லா சபையார் பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது. வாலிப பிள்ளைங்க, உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், இப்போ இருந்தே நீங்கள் ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்தவொன்னே மட்டும் நம்ம ஜெபிக்கக்கூடாது, எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் எப்பொழுதும் ஜெபித்ததுனால தான் அவங்க ராத்திரி கூட ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட நிலைமையில கூட ஆண்டவரை துதித்து பாடினார்கள். அவங்களுக்கு பயமே இல்லை, யார் என்ன சொன்னாலும் பயமே இல்லை, என்னை கட்டியிருந்தாலும் பரவாயில்ல, என் வாயை யாரும் கட்ட முடியாது, நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. காலையிலையும் துதிப்பேன், மாலையிலையும் துதிப்பேன், இரவிலையும் துதிப்பேன். பெருமான் ஃபாதர் பாட்டு பாடுறாருல, நம்ம எப்பொழுதும் கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சில நேரம் நைட்டு நம்ம படுத்திருப்போங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருப்போம், நம்ம ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லை? அது ஏன்னா நம்ம ஆவியில் நிரம்பி எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கும் போது நம்மளை அறியாமலே ஆவியானவர் நம்மளை எழுப்பி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தார்கள். அன்னைக்கு அவங்க குடும்பத்தார், அவனை பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தார் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. பவுலும் சீலாவுடைய கட்டுகள் அவிழ்ந்தது மட்டுமல்ல, அங்கிருந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்தார். ஹல்லேலூயா. நீ உன் வீட்டில் துதிச்சு பாடி ராத்திரி நீங்கள் நினைக்கலாம், அந்த சின்ன வீடாக இருக்குதே, நான் எப்படி இந்த இடத்துல நான் அநேகருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே, நான் எப்படி ஆண்டவரை துதிச்சு நான் ஆண்டவரை துதிப்பேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். எங்கேயோ ஒரு மூலையில் போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட அழுங்கங்க. ஹல்லேலூயா. வீட்டில் 4 மூலை இல்லையா? உங்கள் வீட்டுக்கு ஒரு ரூமுனாலும் ஒரு 4 மூலை இல்லையா? ஒரு மூலையில் உட்காந்து அன்னாலை போல, அன்னாள் என்ன செஞ்சா? சத்தமாக ஜெபம் பண்ணல, ஆண்டுடைய சமூகத்தில் தன் வாயிலை முணுமடுத்து கொண்டு தேவ சமூகத்தில் அவர் ஜெபித்து கொண்டு இருந்ததை தேவன் பார்த்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட அதுதான் சொல்கிறாரு, உன் வீடு நீ சின்ன வீடு, ஐயோ ராத்திரி இன்னைக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாங்களே, இன்னைக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு, ராத்திரி ஜெபம் பண்ணுறது எப்படி நான் ஜெபம் பண்ணுவேன்? ஆனால் நீ உன் வீட்டில் உன் மூளையில் உட்காந்து தேவனிடத்தில் நீ கண்ணீர் வடித்து ஜெபிப்பா என்றால் உன் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி, உன் கணவன் மூலமாய் வருகிற பிரச்சனை, உன் பிள்ளைகள் மூலமாய் வருகிற பிரச்சனை, உன் மனைவியின் மூலமாய் வருகிற பிரச்சனை, உன் குடும்பத்தார் மூலமாய் வருகிற பிரச்சனை உன் வீட்டை விட்டு மாறி போகும். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் போராட்டம், முறுமுறுப்பு, இதெல்லாம் சைத்தானுடைய வேலைங்க, பிசாசுனுடைய வேலை. கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுக்கணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். இரவு பகலாக கர்த்தரை துதித்து பாடும்போது ஆண்டவர் நம்ம வீட்டில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உங்கள் கட்டு மட்டுமல்ல, எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் அழிப்பா. உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள கட்டெல்லாம் அழிப்பா. ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்களா, அவங்க செவுத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பக்கத்தில் இருக்காங்க, இவங்க எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பக்கம் ஜெபம் பண்ணுங்க, வலது பக்கம் ஜெபம் பண்ணுங்க, இடது பக்கம் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி அநேகர் இடத்துல போய் நம்ம சுவிசேஷம் நேரடியாக அறிவிக்க முடியலை. நான்லாம் இன்றைக்கி அதுதான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவரே, நாங்கள் எங்கேயும் போய் யார் இடத்துலையுமே என்னால் போய் சுவிசேஷம் நேரடியாக எங்கெங்கே அலைஞ்சி என்ன செய்ய முடியலை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரை, நான் பார்க்குற ஜனங்களையெல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரை, இந்த மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். விக்கிரங்களை தூக்கி கொண்டு போகும்போது இவங்கெல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களெல்லாம் நரகத்துக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறாங்களாப்பா. ஆண்டவரை அறியாதபடி இந்த கூட்டமாய் மக்கள் போகிறாங்களே. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட நல்ல துணி உடுத்துட்டு, ஆண்டவர்கிட்ட நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு, ஆண்டோடைய சமூகத்தில் 2 மணி நேரம் வந்து இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ சங்கடப்படுறீங்க. இந்த வெயிலில் பாருங்கள், அவங்க செருப்பு போடாமல் எப்படியெல்லாம் அவங்க தேவர்களை வணங்குறாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லலையே. ஆண்டவர் சமூகத்தில் இரவு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி பாட்டு பாடி பவுல் சீலாவை போல கர்த்தரை துதிக்கும் போது அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. அவங்க ஆண்டவர் அது மட்டுமில்லை, சிறைச்சாலை இருந்தாலும் அந்த ஒரு குடும்பம் அன்னைக்கு ராத்திரியே ஞானஸ்நானம் எடுத்தாங்கங்க. எங்களுக்கு இப்போ ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னோடனே பவுலும் சீலாவும் அன்றைக்கி ராத்திரி போய் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. அது மட்டுமில்லை, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிப்போம். ஹல்லேலூயா. மத்தேயு 25:6. ஹல்லேலூயா. இங்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாதவர்கள். புத்தியுள்ள கன்னிகள் என்ன செஞ்சாங்க? தன் தீவெட்டிகளோட ஆயத்தமாக இருந்தாங்க. புத்தி இல்லாதவங்க என்ன செஞ்சாங்க? தீவெட்டியில் எண்ணெய் இல்லை, திரி இல்லை, ஆயத்தம் இல்லாமல் இருந்தாங்க. ஆண்டவர் எப்போ வந்தார்? மணவாளன் எப்போ வந்தார்? நடு ராத்திரி தான் வந்தார். இப்போ நடு ராத்திரி கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. பேதுரு நடுராத்திரியில் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் துதித்து பாடினார்கள். இப்பொழுது மணவாளன் எப்போ வர்றாரு? நடுராத்திரி. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்பாக இருக்கணும். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. நம்ம இப்பொழுது விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுறாங்க, யுத்தம் நடக்குது. பகல்லையா குண்டு போடுறாங்க? ராத்திரி தான் குண்டு போடுறாங்க நிறைய. ஏன்? எல்லாரும் தூங்கிடுவாங்க, இந்நேரம் போட்டால் எல்லாரும் செத்து போயிடுவாங்க, அந்த இடத்த அழிச்சிடலான்னு சொல்லி. ஆண்டவர் சொல்கிறாரு, திருடன் வருகிற மரமாய் நான் வருவேன். அவர் எப்பொழுதும் வரலாம். காலையில் வரலாமா, இல்லை எப்போமோ நடு ராத்திரியிலோ ஜாமத்தில் எப்போமோ அவர் சொல்லாமல் வருவார். இங்கே மணவாளன் எப்போ வந்தார் தெரியுமா? நடு ராத்திரியில். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? உங்கள் எண்ணெய் இருக்குதா? உங்ககிட்ட திரி இருக்குதா? அபிஷேகம் இருக்குதா? அவரை எதிர்கொண்டு போவதற்கான ஆயத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? பரிசுத்தம் இருக்குதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாருங்க. அந்த புத்தியுள்ள ஸ்திரீகளைப் போல மணவாளனை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நடு ராத்திரியிலே மணவாளன் வருவார். ஹல்லேலூயா. மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஒலிவ மலையில் இப்பொழுதே கீறல் விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்க்கல. நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கீங்க, எல்லோரும் பார்க்குறீங்க. ஒலிவ மலையில் கீறல் விழுந்துருச்சு. ஆண்டவருடைய பாதங்கள் ஒலிவ மலையில் கால்கள் வந்து நிற்கும்போது கிழக்கு மேற்காக 2ஆக பிளந்து போகும். பெரிய பூமி அதிர்ச்சி வரும்னு சொல்லி உலக சயின்டிஸ்ட் எல்லாரும் நம்புகிறாங்க. அதெல்லாம் உலகத்திற்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருவதற்கான ஒரு அடையாளம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நடு ராத்திரியிலே மணவாளன் வந்தார். நடு ராத்திரியில் மணவாளன் வந்தார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா?
அதற்கு என்ன தெரியுமா, நடு ராத்திரியில் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கவங்களுக்கு தான் அந்த ஆயத்தம் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீங்கள் தூங்குனது போதும். நடு ராத்திரியில் ஐயோ நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நான் தூங்கிடுதேன், என் தூங்குற நேரத்தில் நான் எப்படி ஆண்டவரே நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் நினைக்கலாம், கரெக்டாக ராத்திரி ஒரு நேரத்தை குறிச்சிக்கிடுங்க. உங்கள் வீட்டில் பிரச்சனையா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கங்க. உங்கள் வீட்டில் போராட்டமா, பிசாசு கத்துதா, உங்கள் வீட்டில் ஏதோ அலறாங்களா, ஏதோ செய்கிறாங்களா, நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் வீட்டில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் கத்தர் அவிழ்த்து அங்கே இருக்கிறதான பேய் பிசாசு எல்லாம் ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மணவாளன் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கணும்னா ராத்திரியில் நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீகள் ஆயத்தமாக இருந்தாங்க. மணவாளன் வந்துட்டார், மணவாளன் வர்றாரு, ராத்திரி வருவார், புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும். அந்த புத்தி உள்ளவங்க எப்பவும் ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் புத்தி இல்லாதவங்க ஓடி வந்து கேட்குறாங்க, ஐயோ எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடு, எனக்கு கொஞ்சம் விளக்கு கொடு, எனக்கு கொஞ்சம் திரி கொடு, அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் புத்தி உள்ளவங்க சொன்னாங்க, எனக்கும் உனக்கும் தீந்திராமல் பத்தாமல் போயிடக்கூடாது, அதனால் நான் உனக்கு தர முடியாது. இப்போ என்னுடைய எண்ணெயை எடுத்துக்கொண்டு நான் மணவாளனை சந்திக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டுடைய சமூகத்தில் இரவு நேரத்தில் ஜெபிக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? கர்த்தரை தேடுகிற அனுபவம் இருக்குதா? அன்னைக்கு ஒருத்தவங்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ஒரு ஜெபம் ஆரம்பிப்போம், செவ்வாய்க்கிழமை தோறும் நைட்டு 11 மணிலேருந்து 12 மணி வரை நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம்னு சொன்னேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஐயோ நான் அந்த ஜெபத்துக்கு வரமாட்டேன், ஏன்னா வீட்டில் வந்து ஏதோ தட்டுற சத்தம் கேட்கும், ஏதோ அங்கே கொட்டுற சத்தம் கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுங்க அப்போ தான் நினச்சேன், அது ஒரு சரியான பிசாசாக இருக்கும் பொருக்கு, அதனால தான் இது சொல்லுது பொருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்போ நிறைய பிசாசுகள் இருக்குது, நம்ம விரட்டணும். ஹல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் தேவையில்லை, ஒரு 10 பேர் தேவைப்பட்டா போதும். இரவு நேரங்களில் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்து அநேக கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து மணவாளனை சந்திப்பதற்கு நம்மளை ஆயத்தமாய் கர்த்தர் நம்மை வகிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிகளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில் இழப்புகள் இருக்குது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் எவ்வளோ இழப்புகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஹல்லேலூயா. மகன் ராஜேஷ் குடும்பத்தை நம்ம அறிவோம். நம்ம சபையில் 1919 வருஷம் நம்ம சபையில் எவ்வளோ இழப்புகள் இருந்தது. அந்த நாட்களில் உபவாச ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சபையில் இழப்புகளை நம்ம இழந்தோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை இழந்தோம், உடன்பிறப்புகளை இழந்தோம், நிறைய இழப்புகள் நம்ம வாழ்க்கையில் வந்தது. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு நம்ம கூட இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்தினால கர்த்தர் எல்லாரையும் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறாரு, மணவாளன் வருவதற்கு நடு ராத்திரியில் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாளன் வரப்போகிறார், மணவாளனை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ராத்திரியில் நான் ஆயத்தமாக இருக்கணும். அதற்காக இப்பொழுதே நீங்கள் ஆயத்தப்படணும். ராத்திரி எந்திரிச்சு ஜெபிக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகணும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக மத்தேயு 14:25. மத்தேயு 14:25. இது ஆமேன். இதில் ஒரு காரியத்தை சம்பவத்தை பார்க்கிறோம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். ஹல்லேலூயா. அது கீழே வடித்து வரும்போது அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுப்பட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இதில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இரவிலே நம்ம ஜெபிக்கும் போது, இரவிலே கர்த்தரை நம்ம தேடும் போது அவர் 4ஆம் ஜாமத்தில் கூட நம்ம மத்தியில் வருவார். ஹல்லேலூயா. ராத்திரி கூட நம்ம கிட்ட வருவார்.
வருவாரா வரமாட்டாரா? நீங்கள் நினைக்கிறீங்க ராத்திரி நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஏசப்பா வருவார், ராத்திரி வருவாருங்க. ஹல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள், அநேகர் இயேசுவை சச்சுருவமாக தரிசித்ததா நான் சாட்சியெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லை? அதிகாலையில் 2 மணிலேருந்து 3 மணி வரை சாது சுந்தர சிங் அவங்கெல்லாம் அதிகாலையில் தேவனை தரிசித்தார்கள், முகமுகமாய் தேவனை பார்த்தார்கள். டிஜிஎஸ் தினகரன் கூட சொல்லியிருக்காரு, முகமுகமாய் ஆண்டவரை நான் பார்த்தேன். இப்போ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஜெபிக்க 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 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் 4ஆம் ஜாமத்தில் கூட உங்கள் மத்தியில் வருவார். ஹல்லேலூயா. அவர் நடந்து வருவார். நீங்கள் அந்த நேரத்தில் பயந்துடக்கூடாது. ஆண்டவர் மத்தியில் வருவார், உங்கள் பிரச்சனையின் மத்தியில் வருவார். படவு அந்த கடலில் போய்கிட்டு இருக்குது, சீஷர்கள் போய்கிட்டு இருக்காங்க. படவு முங்கி பக்கத்தான கடல் கொந்தளிப்பாக இருக்குது. அவங்க எல்லாம் ஐயோ நான் முங்கி போயிடுவனோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடலில் கூட அவர் நடந்து வர்றாரு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கடல் மேலே நடக்கிற தேவன். ஹல்லேலூயா. கடல் மேலே நடந்து வந்த ஒரே தேவன் நம்ம ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அவர் தூரமாய் நடந்து வர்றாரு. அவர் ஜெபம் பண்ண தான் போறேன்ட்டு போனார். அதற்குள்ளாக படகு அலைவுப்பட்டது. ஹல்லேலூயா. உன் குடும்பம் அலைவுப்படும் போது, உன் குடும்பம் ஆடும்போது, உன் குடும்பம் பிரச்சனைப்படும் போது, படகாகிய உன் வாழ்க்கை பிரச்சனையில் போகும்போது அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நடுராத்திரியில் கூட உங்கள் பிரச்சனையை தேடி உன்னை ஆற்றும்படியாக, உன்னை தேற்றும்படியாக, உங்களுடைய விசாரிக்கும்படியாக, உன் கண்ணீரை துடைக்கும்படியாக அவர் 4ஆம் ஜாமத்தில் கூட கடல் மேலே நடந்து வந்தது போல உன் குடும்பத்தில் வருவார். ஹல்லேலூயா. உன் மத்தியிலே வருவார். ஹல்லேலூயா. நடு சாமம், 4ஆம் சாமம், அந்த சாமத்தில் கூட ஆண்டவர் வர்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஆரம்பத்தில் ஆண்டவரை ருசித்து பார்த்துருப்பீங்களா? ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நம்ம கர்த்தரை எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பார்த்தோமல்ல. இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? தூங்கிட்டே இருக்கீங்களா? நிறைய பேர் அப்படி தான் இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் தூக்கம், காலையில் தூக்கம், மத்தியானம் தூக்கம், தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, நடு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் அவர் கடல் மேல் நடந்து நம்ம படகு முங்கி போகக்கூடாது என்பதை கடலை அமர செய்யும்படியாக அவர் நம்மத்திலே நடந்து வந்து நம்மளை ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்கணுங்க, நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அந்த பேதுருவுடைய சங்கிலியை அவிழத்தக்கதாக சபையார் ஜெபித்தாங்க. ஆண்டவரே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் காக்கப்பட்டு இருக்கும்போது இரவில் ராத்திரியில் அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரை பாடி துதித்தாங்க. ஆண்டவரை அவங்க கட்டுகள் அவிழ்ந்ததப்பா. மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்டு புத்தியுள்ள ஸ்திரீகள் ஆயத்தமாக இருந்தாங்க ராத்திரி. ஆண்டவரை இந்த 4ஆம் ஜாமத்தில் ஏசப்பா, ஆண்டவரே என்னை தேடி வர்றீங்களே, என்னை தேடி வந்தீங்களே ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? எத்தனையோ முறை எல்லாராலும் கைவிடப்பட்டிருப்பீங்க. எத்தனையோ சூழ்நிலைமையில் உங்களுக்கு உதவி செய்தாரே, அது ஆண்டவர் தாங்க, வேற யாரும் இல்லை. ஆண்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்தார். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த பிரச்சனையில் எனக்கு எப்படியோ ஒரு உதவி எனக்கு வந்துடுச்சுன்னு. நீ படகு அவிழ்ந்து போகும்போது கூட அந்த 4ஆம் ஜாமத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே நடந்து வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக மத்தேயு 26 அதிகாரம் 38வது வசனத்தை படிங்க. மத்தேயு 26:38. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 26:38 படிங்க. 26:38. ஆமென். இதில் ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை பாடுகள் வந்தது. கடைசி நேரத்தில் அவர் சிலுவையை தூக்கி கொண்டு அந்த கொல்கதா மலைக்கு போவதுக்கு முன்பதாக அவருடைய மனசில் பயங்கரமான மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் அவரை ஆட்கொண்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு கூட நம்ம வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒன்று நடக்க போகுதுன்னா நமக்கு ஒரு பாரமாக இருக்கும். நம்ம கூட சொல்லுவோம்ல, ஏதோ ஒன்று மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது,
ஏதோ ஒரு வேதனையாக இருக்குது, ஏதோ ஒரு பாரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களே, அதே போல் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்கிறார், அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான அப்படி வியாகுலமாக துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீஷர்களில் 3 பேரை கூட்டிக்கிட்டு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஜெபம் பண்ண போகிறாரு. ஹல்லேலூயா. ஜெபிப்பதற்கு போகிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? நீங்கள் இங்கே தங்கி என்னோட விழித்திருங்கள்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் போய் தூரமே ஜெபம் பண்ணிட்டு வரேன், நீங்கள் என் கூட இருந்து என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடுவது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதான்னு கேட்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே பாருங்க, அவர் சொல்கிறார், நான் என் இருதயம் மரணத்துக்கு ஏதுவான துக்கமாக இருக்குதுப்பா, நான் போய் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவரோடு இருந்த சீஷர்கள் 3 பேரும் என்ன செய்கிறாங்க? தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்கிறாங்க? தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்க்குறாரு, அவங்க என்ன செய்கிறாங்க? நித்திரை செய்து கொண்டிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறார், 1 மணி நேரம் நீங்கள் எனக்காக விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை தான் கேட்குறாரு. இன்றைக்கி நீங்கள் கூட ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை தான் கேட்குறாரு. நீங்கள் 1 மணி நேரம் அந்த ராத்திரி நேரத்தில், வியாகுலப்பட்ட நேரத்தில் அவரோடு இருந்த சீஷர்கள் ஜெபிக்காதபடி தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி நீங்கள் தூங்கிட்டு இருக்க போகிறோமா? ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நீங்கள் விழித்திருந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் விழித்து ஜெபிக்கிற ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது தான். மாமிசம் பலவீனமான ஒரு சரீரம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஆவியோ உற்சாகம் உள்ளது. தேவ சமூகத்தில் நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவங்க தூங்கிட்டாங்க. மறுபடியும் அவர் என்ன செய்கிறாரு? போய் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் வராரு. வந்து என்ன சொல்கிறாரு? மறுபடியும் பார்க்குறாரு. மறுபடியும் என்ன செய்கிறாங்க? அவங்க தூங்கிட்டாங்க. 3 தடவை வர்றாருங்க. அவர் என்ன செய்ய ப்ரேயர் பண்ணிட்டு மறுபடியும் வர்றாரு. இவங்க என்ன செய்கிறாங்க? இங்கே தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கடைசி நேரத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் எல்லாரும் தூங்கி கொடுத்த முடிந்த அவர் வந்து பார்க்குறாரு, எல்லாரும் தூங்கிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ அவர் சொல்கிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். ஹல்லேலூயா. என்னை காட்டி கொடுக்கிறவன், என்னை பிடிச்சு கொடுக்கிறவன் பக்கத்தில் வந்துட்டான். நீங்கள் இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கடைசி நாட்களில் உங்கள்கிட்ட அதுதான் கேட்குறாரு. இதோ ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாருங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. நீங்கள் என்ன தூங்கிட்டு தான் இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விழித்திருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நித்திரை பண்ணினது போதும். நித்திரை பண்ணுகிறவர்கள் இரவிலே தூங்குகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தூக்கத்தை விட்டு நீ எழுந்திரு. உன்னிடத்துல ஜெப வாழ்க்கை ரொம்ப வேணும். வாழ்க்கையில் ஜெபமே இல்லையா? நிறைய பேர் இன்னைக்கு காலையில் கூட ஜெபிக்கிறதுக்கு கிடையாது. காலையில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணாமல் வந்திருக்கீங்க தெரியுமா? நான் யாரையும் கைவசத்தை சொல்லலை. காலையில் படுக்கையில் எந்திரிக்கும் போது ஜெபம் பண்ணது கிடையாது. நைட்டு ஜெபம் கிடையாது. தனி ஜெபம் கிடையாது. இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் மங்கி போய் இருக்குது. ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீடு மாதிரிங்க. கூரை இல்லாத வீட்டில் எல்லாம் வரும். கூரை இல்லைன்னா எல்லாமே வரும். இல்லை, பாம்பு வரும், பூச்சி வரும், எல்லாமே வரும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்காரு, நீங்கள் ராத்திரியில் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. என் புருஷன் குடிக்கிறானா? உங்கள் பிள்ளைங்க குடிக்கிறாங்களா? உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா? உங்கள் வீட்டில் இருக்க கட்டுகள் மாற வேண்டுமா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி இரவிலே ஜெபிங்கள். ஹல்லேலூயா. ஏசப்பா கூட இரவில் தான் அவருடைய இருதயம், அவர் வேதனை மரணத்துக்கு ஏதுவான துக்கமாக இருக்கும்போது அவர் என்ன செய்தார்? தனியாக போய் ஜெபம் பண்ண போனார். உங்களுக்கு துக்கமாக இருக்குதா? பாரமாக இருக்கு. உங்கள் பாரத்தை சுமக்க முடியலையா? உங்களால் சுமக்க முடியலையா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணுங்க. இரவில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய கதவுகளை திறப்பார். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து, இறப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ போராட்டதாக இருந்தால் சரி, இரவில் ஜெபிக்கிற குடும்ப ஸ்திரீகள், குடும்ப பெண்கள்,
வீடில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. குடும்ப பெண்களுக்கு நிறைய பாரம் இருக்குது. வீட்டில் எல்லாரும் ஆண்கள்லாம் வேலைக்கு போனால் கூட நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க. பகல்லையும் தூங்குறீங்க, நைட்டும் தூங்குறீங்க. உங்கள் தூக்கத்தை விட்டுருங்க. 1 மணி நேரம் ராத்திரி எந்திரிச்சு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் திறப்பில் நின்று டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் பாவம் இருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம் இருக்காது. ஹல்லேலூயா. நாளில் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே என் மேலே ஜெபாவியை ஊற்றுங்க, என் மேலே ஜெபாவியை ஊற்றுங்க, என் தூக்கத்தை எடுத்து போருங்க, என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுப்போமா. அதனால தான் திபராக்கிட்ட ஆண்டவர் சொல்லார், விழி விழி திபராளே, பாராக்கே விழி. பாராக்கையும் தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, விழி. ஆண்களையும் பார்த்து தான் சொல்றாருங்க, விழிங்க. நீங்க தூங்கின காலங்கள் போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஸ்தாபனத்தில் 100 மணி நேரம் ஜெபம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் 100 மணி நேரம். அதில் நம்ம சபையும் சேர்த்துருக்காங்க. 100 மணி நேரம் ஜெபம் நடக்குது. அதுக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு இருக்காங்க. இந்த அந்தமானில் பயங்கரமான வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகள் பயங்கரமாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் சென்னை பட்டணத்தில் ஒரு முறை சொன்னாங்க, சென்னையில் பிசாசே இல்லைன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி ஆராதனை, எங்கே பார்த்தாலும் மீட்டிங்கு, ப்ரேயர், உபவாச ஜெபம் இது நடக்க ஆரம்பித்தாலே அந்த தேசத்தில் இருக்கிற பிசாசுகளை எல்லாம் கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்தமானில் இருக்கிற பிசாசை கட்டி நம்ம ஜெபிக்கணும். நம்ம சபையால் கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடணும், கர்த்தரை போராடி ஜெபிக்கணும். ஆண்டவரை இங்கே இருக்கிற சாப பிசாசுகளை துரத்தும். ஆண்டவரை சபைகள் வளரக்கூடாதபடி, ஆண்டவரை சபைகளிலே ஆண்டவரை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடி, ஊழியக்காரர்களுக்கு பலவீனை கொடுக்கிற பொல்லாத ஆவிகளை கட்டி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை, உங்கள் வீட்டில் இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிச்சவங்க பின்மாற்றமாக இருக்காங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டாங்க. ஆண்டவரை இதை கட்டெல்லாம் அவிக்கணும்னா உங்களால் முடியும். ஹல்லேலூயா. தெபராளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஸ்திரீ யாகேல், அவளை கொண்டு சிசராவின் தலையை அடிக்க முடிந்துச்சுன்னா இன்னைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் இங்கே இருக்கிற பிசாசுகளுடைய தலையை நசுக்க அவராலே முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போமா. ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவியை தாங்க. இரவில ஜெபிக்கிற ஜெபம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். கர்த்தரை தேடணுங்க. ஜெபம் பண்ணி பாருங்க. மற்றவங்க ஜெபம் பண்ணி நமக்கு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வீடு கட்டணுமா, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஜெபம் பண்ணுவார், ஆனால் நீ ஜெபம் பண்ணுறியா? நிறைய பேர் அப்படி தான், காணிக்க கொடுக்குறேன், இந்த சோம்பாகம் கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், ஐயா வந்தால் சாப்பாடு கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் நான் மட்டும் ஜெபம் பண்ண மாட்டேன், படுத்து நல்லா தூங்குவேன். ஐயா ஜெபம் பண்ணுவார் இருந்தால் உனக்கு ஒன்றுமே நடக்காது. நீ ஜெபம் பண்ணாதான் உனக்கு ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அவங்கவுங்க ஜெபம் பண்ணாதான் அவங்கவுங்களுக்கு ஆண்டவர். உங்களுக்கு பசியாக இருக்குன்னா நான் சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறைஞ்சிருமா? உங்களுக்கு உங்கள் பசிக்கு நீங்கள் சாப்பிட்டாகணும். ஹல்லேலூயா. உங்கள் கூட இருந்து நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். ஹல்லேலூயா. உங்களோடு இருந்து உங்களுக்கு கை கோர்ப்பமே அல்லாமல் உங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்க்க முடியாது. உங்களுக்காக நீங்கள் தான் முழங்கால் பட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக, எதிர்காலங்களுக்காக, திருமணமாகாத பிள்ளைகளுக்காக, என்னென்ன பிரச்சனையோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. ஜெபம் எல்லாவற்றையும் செய்யும். ஜெபம் எல்லாவற்றையும் செய்யும். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு பாருங்க. கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் போகும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஒரு பலாப்பழத்துக்கு விதையை சொல்லலை? ஒரு பலாப்பழ விதை பெருசு தானே, அதை சொல்லியிருக்கலாமே. ஏன் ஆண்டவர் கடுகளவை சொன்னார்? கடுகு பூர்ணமானது. பூர்ணமான விசுவாசத்தோடு நீ ஜெபிக்கும் போது அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போயிடும். ஹல்லேலூயா. உனக்கு முன்னால் இருக்கிற அந்த தடையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு யாகேலை கொண்டு சிசெராவின் தலையை ஆணியால் அடித்து அவன் கொன்றது போல இன்னைக்கு கர்த்தர் நம்மளை யாகேலை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற பிசாசுடைய தலைகளை கர்த்தர் முடிக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. யாகேல் ஏன் சிசெராவின் தலையை அடித்தா தெரியுமா? தலையில் இருந்து தான் எல்லா சிந்தனையும் வரும். தலையில இருந்து தான் எல்லா விதமான யோசனையும் வரும்.
அதனால தான் யாகேல் அந்த ஆணியை அந்த சிசெராவின் தலையில் அடித்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை அந்தமான் கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி சுட்டெரிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நைட்டு ஜெபம் பண்ணும்போது சுட்டெரிச்சு ஜெபம் பண்ணுங்க. அக்கினியில் இறக்கி ஜெபம் பண்ணுங்க. பிசாசு அக்கினிக்கு முன்னால் நிற்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஹல்லேலூயா ஒரு ஊழியக்காரர், அவருடைய பிரசங்கத்தை கேட்டாலே பிசாசெல்லாம் ஆடும். இன்றைக்கெல்லாம் சபையெல்லாம் பிசாசாக தான் இருக்கும்போது தான் ஆடவே மாட்டுக்கு. ஆனால் அந்த நாட்களில் சபையில் பிசாசு அப்படி ஆடும், சபையில் அப்படி ஆடும். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், அப்படியே எங்கே இருந்தாலும் ஆடி வந்துடும். எங்கள் சித்திக்கெல்லாம் ஒரு பிசாசு பிடிச்சிருந்துச்சி. பல நாளாக எங்கள் சித்தியை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருவாங்க. இங்கே பாஸ்டர் ஜெபம் பண்ணாரும் வீட்டு கதவு எப்படி திறக்குன்னு தெரியாது, திறந்து இங்கே வந்து முன்னாடி இருந்து ஆடும். பாஸ்டர் ஜீவானந்த் அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய கையெல்லாம் என் தலையில் பட்டிருக்குங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர். அப்படியெல்லாம் இன்றைக்கி பிசாசுகள் ஆடிச்சு. இன்றைக்கி பிசாசு ஆடுதா? சபையில் பிசாசு ஆடுதா? பிசாசு கூட்டமும் எல்லாம் சேர்ந்து உண்ணா போல ஆயிடுச்சு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பற்றி பிடிக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பக்கத்தில் இருக்கிற அசுத்த ஆவியை விரட்டுவார். ஹல்லேலூயா. பக்கத்து வீடுகளில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை கர்த்தர் விரட்டுவார். நாளில் நம்ம சோமன் ஆண்டவரை சங்கிலிகள் அவர வேண்டும், கட்டுகள் உடைய வேண்டும். ஆண்டவரை நான் பாடி துதிக்கும் போது ஆண்டவரை அநேக சங்கிலிகளை நீர் அவிழ்க்க வேண்டும் என்று ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் முழங்கால் படியிடவுமா? முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் எல்லாம் முழங்கால் படியிட. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசினார் என்பவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போடுங்க. உற்சாகமாக இல்லை, எல்லாம் உற்சாகமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் தெரிஞ்ச எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் யாவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிலீருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் நோக்கி உம்மை வல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் சத்தமா வற்பரிப்போடு பாடுங்க பார்க்கலாம். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம். ஜெபம் என்ன செய்யும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜெபிக்கிற ஒரு தாயினுடைய பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டார்கள். நீ எந்த அளவு ஜெபிக்கிறாயோ அந்த அளவு உன் வீட்டை, உலகத்தை, தேசத்தை கர்த்தர் அழகுபடுத்துவார். ஜெபிக்கிற ஒரு குடும்பம்
இந்த பூமியிலே உயர்ந்து இருக்கும். ஜெபம் பேதுருடைய கட்டுகளை உடைத்தது. துதி ஜெபம் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தது. 4ஆம் ஜாமத்தில் மணவாளன் இயேசு வருவார், விழித்திரு என்று சொல்லி நாம் கேட்டோம். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். அதைத்தான் நாம் தொடர்ந்து செய்ய போகிறோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பேசி நம்முடைய மகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். மகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கலந்து கொண்ட எல்லாருமே தேவனுடைய கிருபை இருக்கட்டும். கடந்த நாட்களில் எக்ஸாமில் பாஸ் பண்ணின பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் இணைக்கும் சமாதானம் காவலும் இன்றும் என்றும் கர்த்தர் வருகப்பட்டு இருப்பதாக. அல்லேலூயா.